मधुराधिपते रखिलो मधुरम मधुराधिपते रखिलो मधुरम अधरम मधुरम वदनम मधुरम नयनम मधुरम हसितो मधुरम हृदयम मधुरम गमनं मधुरम मधुराधिपते रखिलो मधुरम मधुराधिपते रखिलो मधुरम वचनं मधुरं चरितं मधुरं वसनं मधुरं वलितं मधुरं चलितं मधुरं भ्रमितं मधुरं मधुराधिपते रखिलो मधुरं मधुराधिपते रखिलो मधुरम मधुरो रेणुर्मधुर पाणिर्मधुर पादौ मधुरौ नित्यं मधुरं सख्यं मधुरं मधुराधिपते रखिलो मधुरं मधुराधिपते रखिलो मधुरम् गीतं मधुरं पीतं मधुरं गीतं मधुरं पीतं मधुरं भुक्तं मधुरं सुखं मधुरं रूपं मधुरं तिलकं मधुरं मधुराधिपते रखिलो मधुरम मधुराधिपते रखिलो मधुरम
माला मधुरा यमुना मधुरा वीची मधुरा सलिलं मधुरं कमलं मधुरं मधुराधिपतेरतिं मधुरं मधुराधिपतेरतिं मधुरम् गोपी मधुरा लीला मधुरा युक्तं मधुरं मुक्तं मधुरम् इष्टं मधुरं शिष्टं मधुरं मधुराधिपतेरतिं मधुरं मधुराधिपतेरतिं गोपा मधुरा गावो मधुरा गावो मधुरा गोपा मधुरा गावो मधुरा यष्टिर्मधुरा सृष्टिर्मधुरा दलितं मधुरं फलितं मधुरं मधुराधिपतेरतिं मधुरं मधुराधिपतेरतिं मधुरं அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தியான வகுப்பை நாம் தொடருவோம். முற்றிலும் சிரமமின்றி இருந்தால் தியானம் சிறப்பாக செயல்படும். எம்மை தியான நிலைக்கு கொண்டு செல்வதற்கு குண்டலினி தாய் எமது சுழுமினை நாடி வழியாக மேலெழுந்து சஹஸ்ராரத்துக்கு வர வேண்டும். அவ்வாறு வரும்போது எமது ஆக்ஞா சக்கரத்தை கடந்து வரும்போது ஆக்ஞா சக்கரத்தை ஒளியூட்டும் போது அங்கு எமக்கு எண்ணங்கள் மறைகிறது. எமது அகங்காரம் மமகாரம் அமைதி அடைகின்றது. எனவே நாம் தியான நிலைக்கு செல்லக்கூடியதாக இருக்கின்றது. அந்த அமைதி நிலைக்கு செல்லக்கூடியதாக இருக்கின்றது. இதற்கு நாம் ஒன்றும் செய்வதற்கில்லை. நாம் உண்மை முழுமையாக வெளிப்படுத்த வேண்டும். இந்த
தெய்வீக அன்பு சக்தி எங்கும் நிறைந்திருக்கின்றது. இந்த பிரபஞ்சம் முழுவதும் நிறைந்திருக்கின்றது. எனவே நாம் நம்மை முழுமையாக வெளிப்படுத்துவோம் நமது ஜீவனில் உள்ள ஒவ்வொரு கலத்தையும். ஸோ அது அவ்வாறு நாம் நம்மை வெளிப்படுத்தும் போது நாம் முற்றிலும் சிரமம் இல்லாது ஒரு அமைதி நிலையில் இருக்கக்கூடியதாக இருக்கும். சோமை வெளிப்படுத்துகின்றோம். அதன் அர்த்தம் நாம் அந்த தெய்வீக சக்தியிடம் நாம் நம்மை விட்டு விடுகின்றோம். ஸோ அதுவே தியானம். ஸோ முழுமையாக நம்மை வெளிப்படுத்துவோம். சஹஸ்ராரம் உச்சியிலிருந்து மூலாதாரம் முழந்தண்டு அடிப்பாகம் வரை நமது சுழுமினை நாடி, இடது நாடி, வலது நாடி, சக்கரங்கள், நமது ஜீவனில் உள்ள ஒவ்வொரு கலம், நாடிகள், நரம்புகள் அனைத்தையும் தளர்வடைய செய்து நாம் விட்டுவிடுவோம். தெய்வீக சக்தியை பார்த்து கொள்ளட்டும். ஏதாவது மனதில் எண்ணங்கள், பிரச்சனைகள் இருந்தால் நாம் சொல்லுவோம், தாயே, இதையும் நான் தங்களிடம் விட்டு விடுகின்றேன். ஸோ தியானம் செய்வது நாம் எதையும் செய்ய தேவையில்லை. சிந்தனையற்ற விழிப்புணர்வுக்கு செல்லுங்கள். இந்த சிந்தனையற்ற விழிப்புணர்வு தான் நிர்விச்சார சமாதி. நிர்விச்சார சமாதி என்றால் எங்களோட மனதில் சிந்தனைகள் இல்லாத ஒரு விழிப்பு நிலை. நாம் சோர்வாக இல்லை, மிகவும் ஆர்வமாக இருக்கின்றோம். எமது விருப்பம், தூய விருப்பம் ஆர்வமாக இருக்கின்றது. எனவே மனதில் சோர்வில்லை, நித்திரை இல்லை, களைப்பில்லை. இந்த மனதில் சோர்வு, நித்திரை உணர்வு அல்லது களைப்பு, இவை எமது இடது நாடியின் பிரச்சனை. இடது நாடி தூய விருப்பத்துக்கான சக்தி. ஸோ அவ்வாறு இருந்தால் நாம் ஒரு பிரார்த்தனையை செய்யலாம். தாயே, எனக்கு தூய விருப்பத்தை தாருங்கள். தாயே, நான் இந்த தியான நிலையில் முன்னேற வேண்டும். எனவே எனது இந்த களைப்பு, சோர்வு இவற்றை என்னிடமிருந்து எடுத்து விடுங்கள். எனக்கு தூய விருப்பத்தை தாருங்கள். ஸோ அது களைப்பு, சோர்வு, சிந்தனைகள் அனைத்தையும் நாம் இந்த அன்பு சக்திக்கு வெளிப்படுத்துவோம். இப்பொழுது எமது கவனம் அமைதியாக இந்த எமது சுவாசத்தோடு அமைதி அடைவதை நாம் காண்போம். எனவே மனம், உடல் இரண்டையும் இலகுவாக வைத்து அந்த அமைதி நிலையில் இருப்போம். கவனத்தை எமக்குள் கொண்டு வருவோம். கவனம் எமக்குள் கொண்டு வந்து எமது சுவாசம், இதய துடிப்பு, சுழுமினை நாடி எமக்குள் கொண்டு வருவோம்.
கவனம் அமைதியாக ஒரு சுவாசத்தோடு அமைதி அடையட்டும். சுவாசத்தோடு அமைதி அடைவது என்பது இந்த சுவாசம் நடைபெறுவதை கவனியுங்கள். அது அமைதியாக நடைபெறுகின்றதா? மனதில் ஏதாவது எண்ணங்கள், பிரச்சனைகள் இருக்கின்றதா? உடல் சோர்வுகள், களைப்புகள் அனைத்தையும் இந்த தெய்வீக சக்திக்கு வெளிப்படுத்துங்கள் தாயே. அவை இருப்பதை இருந்தால் அதை நமது கவனத்துக்கு வருகின்றது. அதை அப்படியே விட்டு விடுவோம். நாம் விழிப்பாக இருப்போம். அதேபோல் உடல் உபாதைகள் ஏதாவது இருந்தால் அந்த பகுதியையும் இந்த தெய்வீக சக்திக்கு நாம் வெளிப்படுத்துவோம். அந்த பகுதியை நாம் தளர்த்தி அந்த பகுதியை நாம் வெளிப்படுத்துவோம். ஏனென்றால் நாம் ஒரு தூய ஆத்மா. எனவே இந்த மனதில் இருக்கும் உபாதைகளோ உடலில் இருக்கும் உபாதைகளோ அல்ல. ஸோ அவற்றை சரி செய்வது இந்த தெய்வீக சக்தியின் வேலை. எனவே அவற்றை நாம் வெளிப்படுத்துவோம். ஒழிக்க வேண்டாம். கள்ளம், கபடம், சூதுவாது, ஒளிவு மறைவில்லாது நமக்குள் இருக்கும் வேண்டாத அனைத்தையும் நாம் வெளிப்படுத்துவோம். எனக்குள் கோபம் இருக்கின்றதா? குரோதம் இருக்கின்றதா? பொறாமை இருக்கின்றதா? ஆணவம் இருக்கின்றதா? அகங்காரம் இருக்கின்றதா? இவை அனைத்தையும் வெளிப்படுத்துவோம். வெளிப்படுத்தும் போது நாம் நமது தூய விருப்பத்தை வெளிப்படுத்துகின்றோம். தாயே, இவை அனைத்தும் எனக்கு வேண்டாம். நான் ஒரு தூய ஆத்மாவாக இருக்க விரும்புகின்றேன். பொறுமையாக மன அமைதியோடு மனதில் இப்பொழுது எந்த ரியாக்ஷன், அதாவது எதிர்வினையும் இல்லாது நாம் இருப்போம். எண்ணங்கள் வருகிறதா? வரட்டும், வெளிப்படுத்தி விடுங்கள் தெய்வீக சக்திக்கு. தாயே, பாருங்கள், இந்த எண்ணம் எனக்கு வருகின்றது, நான் தங்களிடம் ஒப்படைக்கின்றேன். அது பயங்கரமான எண்ணமாக இருக்கலாம், கெட்ட எண்ணமாக இருக்கலாம், அல்லது நல்ல எண்ணமாக இருக்கலாம். எதுவானாலும் இவை அனைத்தும் வருவது எமது அகங்காரம், மமகாரத்தால். எனவே நாம் விட்டு விடுவோம். நல்ல இடங்கள் வந்தாலும் நாம் விட்டு விடுவோம். ஏனென்றால் அதற்கும் அப்பால் இன்னும் சிறப்பான நிலை இருக்கின்றது. எனவே அதுதான் நமக்கு தேவை. அதுவே ஆத்ம நிலை. அந்த அமைதியான நிலை, முழுமையான பாதுகாப்பான நிலை. அது வலது கையை தலை உச்சியில் வைப்போம். தொடுகையை உணருங்கள். ஒரு 2 அங்குல உயரத்தில் உயர்த்தி அந்த உச்சிக்கும் தலை உச்சிக்கும் உள்ளம் கைக்கும் இடையில் நமது கவனத்தை இலகுவாக வைத்து விடுவோம். எந்தவித கஷ்டமும் இல்லாது ஃப்ரீயாக நமது கவனத்தை விட்டு விடுவோம். அங்கிருந்து கொண்டு சுழுமுனை நாடி வழியாக முழு மூலாதாரம் வரை கவனிக்கட்டும் நமது கவனம். எனவே அதை ஃப்ரீயாக தானாக கவனிக்க விட்டு விடுவோம்.
பொழுது நமது வலது கையை கொஞ்சம் மேலே மேலே கொண்டு செல்வோம். முழுவதும் ஏழுமான அளவு கொண்டு சென்று எமது 5 விரல்களையும் ஆகாயத்தை நோக்கி வைப்போம். கவனத்தை எமது ஃப்ரீயாக விட்டு விடுவோம். சுவாசத்தை கவனிக்கட்டும், சுழுமுனை நாடியை கவனிக்கட்டும். எமது முழு 2 கைகளையும் அவதானிக்கட்டும். இப்பொழுது நமது வலது கையை நாம் மடக்கி கொண்டு வருவோம். இடது கையால் தலை உச்சியை தொடுவோம். தொடுகையை உணர்வோம். 2 அங்குல உயரத்துக்கு கொண்டு செல்வோம். மீண்டும் கவனத்தை நாம் இலகுவாக விட்டு விடுவோம். கையை மெதுவாக மேலே கொண்டு செல்வோம். ஏழுமான அளவு நாம் கொண்டு செல்வோம். பிறகு 5 விரல்களையும் ஆகாயத்தை நோக்கி திருப்பி கவனம் 2 கைகளையும் அவதானிக்கட்டும். சுழுமுனை நாடி வழியாக அவதானிக்கட்டும். மூலாதாரத்தை கவனத்தை இலகுவாக விட்டு விடுவோம். இப்பொழுது நமது இடது கையை நாம் மடக்கி கொண்டு வருவோம். இந்நிலையில் குண்டலினி அன்னையை எழுப்பி கவசம் இட்டுக்கொள்வோம். முதலாவது தடவை மெதுவாக கையை மேலே எடுத்து செல்வோம். நன்றாக முடிந்த அளவு கையை தலை உச்சிக்கு மேல் கொண்டு சென்று ஒரு முடிச்சு. கையை மெதுவாக கீழே கொண்டு வருவோம். 2வது தடவை இரண்டாவது முடிச்சு. கையை மெதுவாக கீழே கொண்டு வருவோம். 3வது தடவை மூலாதாரத்திலிருந்து முள்ளந்தண்டு வழியாக மேலெடுத்து சென்று 3 முடிச்சு போட்டுக்கொள்வோம். 1 2 3. 10 விரல்களையும் ஆகாயத்தை நோக்கி வைப்போம். மீண்டும் கவனத்தை இலகுவாக ஃப்ரீயாக இருக்க விட்டு விடுவோம். ஆனால் எமக்குள் இருக்கட்டும். மெதுவாக கைகளை கீழே கொண்டு வருவோம். கவசம் எடுத்துக்கொள்வோம். மூலாதாரம், சுவாதிஷ்டானம், நாபி, பவசாகரம், இருதயம், விஷுதி, ஆக்யா, சஹஸ்ரார. இரு கைகளையும் கூப்பி நாம் ஸ்ரீமாதாஜி வணங்கி எமக்குள் எமது ஆத்மா தெய்வீக அன்பு எமது இருதயத்தில் இருக்கின்றது. வணங்கி எமது ஆத்ம விழிப்புணர்வு எமக்குள் இருக்கும் அனைத்து நற்பண்புகளுக்கும் நாம் தலை வணங்கி இந்த தெய்வீக அன்பு சக்திக்கு தலை வணங்கி இரு கைகளையும் நாம் மடக்கி கொண்டு வருவோம். இப்பொழுது அவதானியங்கள் இரு கைகளிலும் என்ன நடைபெறுகின்றது? மனதில் அமைதி இருக்கின்றதா? கைகளில் இந்த தெய்வீக நுண் அதிர்வுகளை, இதை பரம சைத்தன்யம் என்று சொல்வார்கள். இது தெய்வீக அன்பு சக்தி. இந்த சக்தியை குளிர்ந்த நுண் அலைகளாக உணர முடிகின்றதா என்று பாருங்கள்.
இப்போ வெப்பம் ஒரு சக்தி, அதை நாம் தொடும்போது அந்த சூட்டை உணரலாம். சூரிய ஒளி ஒரு சக்தி, கண்களால் அந்த ஒளி மற்ற பொருட்களில் விழும்போது நாம் அதை காண்கின்றோம். அதுபோல் இந்த எங்கும் நிறைந்திருக்கும் இந்த தெய்வீக அன்பு சக்தியை நாம் இந்த அன்பு சக்தியை குளிர்ந்த நுண் அலைகளாக எமது கைகளில் நாம் இது உணரலாம். இது தெய்வீக அன்பு. இந்த தெய்வீக அன்பு எமது இருதயத்தில் ஒளியூட்டப்படும் போது எமக்குள் இருந்தும் வெளிப்படுவதை நாம் உணரலாம். குண்டலினி சக்தி இந்த தெய்வீக அன்பின் பிரதிபலிப்பு நமக்குள் இருக்கின்றது. ஸோ இந்த குண்டலினி தாய் சுழுமுனை நாடி வழியாக மேலெழுந்து நமது பிரம்மராந்திரம் வழியாக வெளிப்படும் போது அந்த குளிர்ந்த நுண்ண அலைகளை நாம் அந்த அன்பு சக்தியை உணரலாம். ஸோ இன்று நாம் இந்த இடது நாடி வலது நாடியை சமநிலைப்படுத்தி நம்மை தியான நிலைக்கு எடுத்து செல்வோம். ஸோ இடது நாடி பாதிப்பின் அறிகுறி உங்கள் உடலில் நீங்கள் உணரலாம். நுண் அதிர்வுகள் மூலம் நீங்கள் அதை உணரலாம். 2 விதமாக நீங்கள் உணரலாம். ஸோ ஒன்று நுண் அதிர்வுகளின் நிலையை வைத்து உணரலாம். ஸோ இந்நிலை உங்களுடைய இடது கை கனமாக சூடாக, அல்லது இடது கையில் எரிவு, அல்லது விரல் நுனிகளில் அல்லது உள்ளம் கையில் இந்த மாதிரியான கனம், சூடு அல்லது எரிவு இருக்கலாம். இடது பக்கத்தில் அதிர்வுகள், அதாவது நுண் அதிர்வுகள் குறைவாக இருக்கலாம். வலது பக்கம் சரியாக இருந்தால் வலது பக்கத்தில் கூடவாக இருக்கும், இடது பக்கத்தில் குறைவாக இருக்கும். சில நேரங்களில் இரு கைகளிலுமே ஒன்றையும் உணர முடியாதிருக்கும். ஓகே. ஸோ இவ்வாறு இந்த உணர்திறன் மூலம் நீங்கள் உணர முடியாவிட்டால் உங்களை உள்ளாய்வு செய்வதன் மூலம் நீங்கள் உணரலாம். நான் இப்பொழுது எனது கவனம் தூய விருப்பத்தோடு உற்சாகமாக என்னை அமைதியான தியான நிலைக்கு எடுத்து செல்கின்றதா, அல்லது எனது மனதில் எண்ணங்கள் எழுகின்றதா? இந்த எண்ணங்கள் எங்கிருந்து வருகிறது? கடந்த காலம், நேற்று நடைபெற்ற பிரச்சினை மனதை குடைஞ்சு கொண்டிருக்கின்றதா, அல்லது மன சோர்வாக இருக்கின்றதா, அல்லது உடல் களைப்பாக இருக்கின்றதா, அல்லது நித்திரை வருகின்றதா, அல்லது எனக்கு வாழ்க்கையை பிடிக்கவில்லை, தியானம் செய்ய பிடிக்கவில்லை, வாழ்க்கை பிடிக்கவில்லை, இது என்ன, இது சலிப்பாக இருக்கிறதா? இவையெல்லாம் எமது கடந்த கால கசப்பான அனுபவங்கள் ஆழ் மனதில் இருந்து கொண்டு நம்மை முன்னேற விடாது தடுத்து கொண்டிருக்கின்றது. நாம் ஒன்றை உணர வேண்டும். கடந்த காலம் முடிந்து விட்டது. அதை நினைத்து பிரயோசனம் இல்லை. அதிலிருந்து விடுபட்டு முன்னேறுவதைத்தான் நாம் பார்க்க வேண்டும். அதுவே எமது சுயமரியாதை. அதற்கு இலகுவான வழி இருக்கின்றது. ஸோ இவ்வாறு நீங்கள் இந்த அறிகுறிகள் உங்களுக்கு இருந்தால் உடனடியாக
அது எந்நேரமும் இந்த நிலை நமக்கு ஏற்படலாம். நல்லாக 2 நாளைக்கு நல்லா இருப்போம். திடீரென்று ஏதோ ஒன்று நடந்தா உடனே திரும்ப அந்த பழைய நினைவுகள் எல்லாம் வந்து எரிச்சல் வரும், கோபம் வரும். ஸோ இடது நாடி பாதிப்பு அந்த இதுகள் வரப்புற வலது நாடியும் பாதிப்புக்குள்ளாகிடும். ஸோ இப்படி வந்தால் அல்லது சோர்வு களைப்பு இருந்தால் உடனடியாக நீங்கள் தெரிய வேணும், ஓ இது என்ற இடது நாடி சோர்வாலான் வருது. ஸோ இதுகளை நாங்கள் சமநிலைப்படுத்த உணவுகள் அதுகளும் இருக்குது, அதுகளையும் நாம் கவனித்தால் நாம் நம்மை நல்ல சமநிலையை படுத்திக் கொள்ளலாம். ஸோ இப்பொழுது ஒரு உண்மையில் உங்களுடைய இந்த இடது நாடி பிரச்சனை நீங்கள் விரைவாக இதை குணப்படுத்த வேண்டுமானால் இப்படி 3 மெழுகுதிரி வையுங்கள். ஒன்று வந்து உங்கள் கைக்கு முன்னால், மற்றது உங்களோட இடப்பக்கத்தில், மற்றது பின்பக்கம், இடப்பக்கத்தில் பின்பக்கம் இடப்பக்கத்தில். ஸோ இவை அனைத்தும் 1 அடி தூரத்தில் வையுங்கள். ஏனென்றால் இதிலிருந்து வரும் ஒளியே தூய்மைப்படுத்துவது, வெப்பம் அல்ல. எனவே நீங்கள் ஒரு அடி தூரத்தில் வைத்தால் அதிலிருந்து வரும் ஒளி போதுமானது. அல்லது நீங்கள் ஒரு மெழுகுதிரி வைக்கலாம் கைக்கு முன்னால். ஸோ இனி வரும் வகுப்புகளில் இந்த சுத்திகரிப்பை நாம் செய்ய போகின்றோம். ஸோ இன்று நாம் எமது இடது கையை எமது மெழுகுதிரிக்கு நேராக வைப்போம். ஸோ யார் யார் உங்களுடைய இடது கையில் இன்னும் சரியாக ஒழுங்காக நீங்கள் நுண் அதிர்வுகளை உணரவில்லை என்றால் இதை கட்டாயம் செய்யுங்கள். அந்த கையில் நுண் அதிர்வுகளை உணரும் வரை நாம் செய்ய வேண்டும். வலது கையை நாம் பூமியில் வைப்போம். இடது கை மெழுகுதிரி ஒளிக்கு நேராக வைப்போம். மிகவும் முக்கியம், நீங்கள் ஸ்ரீ மாதாஜியின் புகைப்படத்துக்கு முன்னால் அமர்ந்திருக்க வேண்டும். ஏனென்றால் இந்த டெக்னிக்ஸ், இந்த முறை அனைத்தும் ஸ்ரீ மாதாஜி அவர்களால் எமக்கு தரப்பட்டது, குருவால் எமக்கு தரப்பட்ட முறை. குருவின் முன் நாம் செய்ய வேண்டும். ஏனென்றால் ஸ்ரீ மாதாஜியிடம் இருந்து வரும் அந்த தெய்வீக அன்பு சக்தியும் எமக்கு இந்த சுத்திகரிப்பு முறையை துரிதமாக்கி அதை நன்றாக வேலை செய்ய வைக்கும். ஸோ அது தவிர்க்க முடியாதது. எனவே அனைவரும் ஸ்ரீ மாதாஜியின் படத்துக்கு முன்பு இந்த சுத்திகரிப்பை செய்யுங்கள். ஏனென்றால் நாம் எம்மை முழுமையாக வெளிப்படுத்த வேண்டும் ஸ்ரீ மாதாஜியின் அன்பு சக்திக்கு. அவருடைய அன்பு சக்தியை எமக்குள் வேலை செய்ய விட்டுவிட வேண்டும். ஸோ நாம் இப்பொழுது ஒரு பிரார்த்தனையையும் வைக்கலாம். ஸோ இடது கை மெழுகுதிரிக்கு நேர், உங்களுடைய இடது கையில் மெழுகுதிரி ஒளி நன்றாக படுமாறு வையுங்கள். வலது கை பூமி தாயை நோக்கி இருக்கட்டும். நாம் ஒரு பிரார்த்தனையை கேட்கலாம்.
தாயே, எனது இடது நாடியில் இருக்கும் அனைத்து உபாதைகளையும் என்னிடமிருந்து அகற்றி விடுங்கள். எனது மனதில் இருக்கும் கடந்த காலத்தால் ஏற்பட்ட சில அனுபவங்களால் இன்னமும் எனது மனதில் இருக்கும் மன சோர்வு, மன கவலைகள், ஆழ்மனதில் என்னை முன்னேற விடாது தடுக்கும் எதிர்மறையான எண்ணங்கள், கசப்பான அனுபவங்கள், தவறான வாழ்க்கை, தவறான எண்ணங்கள், தவறான அனுபவங்கள், சம்பவங்கள், இவை அனைத்தையும் என்னிடமிருந்து முழுமையாக எடுத்து விடுங்கள் தாயே. அவை அனைத்தும் முடிந்த ஒன்று. நான் தங்கள் அருளால் இப்பொழுது ஒரு தூய ஆத்மா. நான் எனது ஆத்ம விழிப்புணர்வுக்கு தலை வணங்குகின்றேன். எனது இடது இருதயத்தில் இருக்கும் ஆத்மா, அந்த அன்பு தத்துவத்துக்கு தலை வணங்குகின்றேன். எனக்குள் தூய விருப்பத்தை ஒளியூட்டி தாருங்கள் தாயே. தூய விருப்பம், நான் ஒரு ஆத்மா, ஒரு நல்ல ஒரு ஆத்மாவாக வளர வேண்டும். இப்பொழுது நாம் எமது கண்களை திறந்து ஸ்ரீ மாதாஜியின் நெற்றி திலகத்தை நாம் கவனிக்கலாம். ஜஸ்ட் மன அமைதியோடு பொறுமையாக, மனதில் எந்த எதிர்வினையும் இல்லாது, ரியாக்ஷன்ஸ் இருக்கப்படாது, கேள்விகள் இருக்கக்கூடாது. ஏன் நான் பார்க்க வேண்டும், அந்த மாதிரி எந்த விதமான மனதில் எந்த விதமான கேள்விக்கும் இடம் கொடுக்க வேண்டாம். இந்த கேள்விகள் அனைத்தும் நமது அகங்காரம், மமகாரத்தால் வருவது. அவற்றுடைய அறிவு மிக சிறந்ததே. அவற்றுக்கு எதுவுமே தெரியாது இப்பொழுது. எனவே நாம் அவற்றுக்கு அப்பால் சென்று அந்த ஆத்ம அனுபவங்களை பெறுவோம். அது எம்மை எந்த ஒரு சந்தேகமும் இல்லாத நிலைக்கு எடுத்து செல்லும். எனவே முழுமையாக எம்மை திறப்போம். அவருடைய ஸ்ரீ மாதாஜியின் நெற்றி திலகத்தை பார்ப்போம். இந்த நெற்றி திலகம் ஆக்யா சக்கரம், அன்பு, கருணை, மன்னிப்பு. ஸ்ரீ மாதாஜி, நான் என்னை முதலில் மன்னிக்கின்றேன் தாயே. எனது தவறுகளை, நான் இந்த பிறப்பில் செய்த தவறுகள், தெரிந்தோ தெரியாமலோ முற்பிறப்பில் செய்த தவறுகள் எதுவானாலும், இந்த கர்மாக்கள் எனக்கு தடங்களாக இருந்தால் அவற்றை நான் எனது தவறுகளை மன்னிக்கின்றேன் தாயே. நீங்களும் என்னை மன்னித்து விடுங்கள். எனது தவறுகளை மன்னித்து நான் அதுபோல் மற்றவர்களை மன்னிக்கின்றேன் முழுமையாக. நான் முழுமையாக இந்த தவறுகளில் இருந்து விடுபட்டு ஒரு தூய ஆத்மா, அந்த அன்பு தத்துவத்தை எனது இருதயத்தில் முழுமையாக நிரப்பிவிடுங்கள் தாயே. இப்பொழுது அனைவரும் இடது கையில் நுண்ணதிர்வுகளை உணர்கின்றீர்களா? உணராதவர்கள் தயவு செய்து சொல்லுங்கள். கதையுங்கள். இனிமேல் நமது வகுப்பு இவ்வாறுதான் நடைபெறும்.
ஓ மச்சான், சொல்லுங்க. எனக்கும் வலது கையிலாம் அதிர்வு தெரியுது கூட. இப்ப இடது கையில தெரியலையா இன்னும்? மெழுகுதிரி இல்ல. நேரம் வச்சிருக்கிறீங்களா? ஓ வச்சிருக்கிறேன். ஓகே, இன்னும் ஒரு 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 நிமிடம் வைப்போம். தொடர்ந்து கவனத்தை வலது கையை பூமியில வையுங்க. ஓ இடது கை சூரிய ஒளி இந்த வலது. மெழுகுதிரி ஒளியை நோக்கி வையுங்க. ஓ அஹ், கண்களை திறந்து ஸ்ரீ மாதாஜியின் நெற்றி பொட்டை பாருங்கள். நெற்றி திலகத்தை பாருங்கள். கவனத்தை இலகுவாக விட்டுவிடுங்கள். உணர முடியாவிட்டால் நாம் ஸ்ரீ மாதாஜியிடம் கேட்போம். தாயே, நான் தெரிந்தோ தெரியாமலோ செய்த தவறுகளை மன்னித்து விடுங்கள் தாயே. நான் என்னை மன்னிக்கின்றேன். நிச்சயமாக நாம் உம்மை மன்னிக்க வேண்டும். நான் என்னை மன்னிக்க வேண்டும். ஏனென்றால் தவறுகள் தெரியாமல் செய்யப்பட்டவை. நாம் தனியாக இந்த இறை தொடர்பு இல்லாது தனியாக இருந்திருக்கின்றோம். அதனால் தவறுகள் செய்திருக்கின்றோம். ஆனால் இனிமேல் நாம் தவறு செய்ய மாட்டோம். ஏனென்றால் அதற்கான ஞானம், அறிவு நமக்கு வந்துவிட்டது. தவறுகளால் எந்த ஒரு பிரயோசனமும் இல்லை. எனவே நிச்சயமாக நாம் இனி தவறுகள் செய்ய மாட்டோம். ஸ்ரீ மாதாஜி, நான் என்னை மன்னிக்கின்றேன். அதுபோல் மற்றவர்களையும் மன்னிக்கின்றேன் தாயே. அனைவரையும் மன்னித்து விடுங்கள். தெய்வீக ஞானம் நிறைந்த ஒரு குருவால் மட்டுமே அந்த நிலைக்கு எடுத்து செல்ல முடியும். ஸ்ரீ மாதாஜி, எனக்கு தூய விருப்பத்தை தாருங்கள். எனது இடது நாடியை ஒளியூட்டி தாருங்கள். இடது நாடியில் இப்போ உணரக்கூடியதாக இருக்கின்றதா? இடது கை ஓ மச்சான், பூரணமாக தெரிஞ்சது. 5 விரல்கள் எல்லாம். ஓ 5 விரல் நுனியில தெரிஞ்சது. ஓகே. ஸோ இன்னும் ஒரு நிமிடம் நல்லா ஸ்ட்ராங்காக வர விட்டு விடுவோம். மெழுகுதிரியை வைத்தா ஓ தொடர்ந்து மது இடது கையை மெழுகுதிரியை நோக்கி இன்னும் ஒரு நிமிடம் வைப்போம். இந்த நுண்ணதிர்வுகளை நாம் உணர்வோம்.
ஓகே, இப்பொழுது நமது வலது நாடியை நாம் தூய்மைப்படுத்துவோம். ஸோ உப்பு நீர் சுத்திகரிப்பு, உப்பு நீர் தண்ணி எடுக்காதவர்கள் தயவு செய்து எடுத்துக்கொண்டு வாருங்கள். எல்லாரும் வச்சிருக்கிறீங்களா? ஓமாவும் இருக்குது. இருக்கு. எல்லாரும் வச்சிருக்கிறீங்களா? அல்லது ஒரு 5 நிமிஷம் தரவா? நான் 5 வச்சிருக்கிறேன். நிமிஷம் தாங்கம்மா. ஓ, ஓகே ஓகே, எல்லாரும் தயார்படுத்துங்க. ஸோ வலது நாடி பாதிப்பு மீண்டும். ஸோ உங்களுடைய மெழுகுதிரியை நீங்கள் கொஞ்சம் தள்ளி வைக்கலாம், கிட்ட இல்லாமல் உங்களோட இடது பக்கத்தில் கொஞ்சம் தள்ளி வைக்கலாம். அது எரியட்டும், பிரச்சனை இல்லை. ஸோ வலது நாடி பாதிப்பு எவ்வாறு நீங்கள் அறியலாம் என்றால் 2 முறை. இடது நாடியோ இந்த நாடி எமது பாதிப்புகளை நாம் 2 வகையாக உணரலாம். ஒன்று நுண்ணதிர்வுகள். நுண்ணதிர்வுகள் நமக்கு காட்டித்தரும். அது உணர்திறன் அதிகரிக்க 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 இதன் மூலம் நீங்கள் அறியலாம். அதாவது வலது கை கனமாக இருக்கும், சூடாக இருக்கும், அல்லது எரிவு இருக்கும். மற்றது உங்கள் வலது பக்கத்தில் அதிர்வுகள் இல்லாத ஒரு நிலை, கை உரைத்த மாதிரி, விரல்கள் அந்த மாதிரி ஆன நிலை, அந்த மாதிரி நீங்கள் உணரலாம். அல்லது இடப்பக்கத்தில் உடல் நோக்கள், உடல் உபாதைகள் அந்த மாதிரி. மற்றது 2வது முறை உங்களை உள்ளாய்வு செய்யுங்க. ஸோ வலது நாடி நமது எதிர்காலம் ஆணவம், அகங்காரம். ஸோ எனக்குள் கோபம் இருக்கிறதா, வெறுப்பு இருக்கிறதா, எனது ஆழ்மனதில் இன்னமும் ஏதாவது யாரிடமாவது வெறுப்பு இருக்கிறதா, கோபம் இருக்கிறதா, அவை எல்லாத்தையும் நாம் வெளியில் எடுக்க வேண்டும். இல்லாட்டி அவைகள் எல்லாம் வேண்டாத எதிர்மறை சக்திகள் நமக்குள் இருப்பவை. ஸோ அந்த மாதிரி நாம் கண்டுபிடிக்கலாம். மற்றது எண்ணங்களை கட்டுப்படுத்த முடியாது வந்து கொண்டிருக்கின்றதா, எதிர்காலத்தை பற்றிய கவலைகள், பயம், பிரச்சனைகள், எதிர்காலத்தை பற்றி அதீத சிந்தனைகள் அந்த மாதிரி இருக்கின்றதா, அல்லது நாம் மற்றவர்களை அதிகாரம் செலுத்தி ஆட்கொள்ளும் நபர்களா, அன்பில்லாது சும்மா அதிகாரம் செய்யும் நபர்களா, அந்த மாதிரியான குணங்கள் மூலம் நாம் அறிந்து கொள்ளலாம். இது நமது இடது நாடி, இந்த வலது நாடி பிரச்சனை. ஸோ மன அழுத்தங்களுக்கு ஆளாகி பிரச்சனைகளுக்கு ஆளாகின்றோமா? ஸோ இந்த நிலை, இந்த வலது நாடி பாதிப்பு நிலை அநேகமாக நாம் வெளியில் வேலைக்கு சென்று வீட்டு வரும்போது வலது நாடி சிலது பாதிப்பு இருப்பதை நான் காணலாம். ஏனென்றால் வேலைக்கு போகின்றோம், பல பேரை சந்திக்கின்றோம், ஓயாது சிந்தனைகளும் உடல் உழைப்பும் வந்து அதனால் களைத்து உடல் வெப்பம் அதிகரித்து மனதில் ஒரு வெறுப்பு. அந்த நேரம் யாராவது கேள்விகள் கேட்டால், அல்லது அந்த நேரம் வீட்டுக்கு வந்து வேலை செய்ய வேண்டும், சமைக்க வேண்டும், அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை என்று வரும்போது அதை சமாளிக்க இயலாது, எரிச்சல் வரும், வெறுப்பு வரும், நாம் நிலையை, அமைதி நிலையை இழந்து விடுவோம். இது நமது வலது நாடி பாதிப்பு. இது ஒவ்வொருவருக்கும் சாதாரணமாக ஒவ்வொரு நாளும் வரக்கூடியது, தற்காலிகமானது தான். அப்போ அதை நாம் எவ்வாறு செய்வதென்றால் உப்பு நீர் சுத்திகரிப்பு. ஸோ அதை வெளிக்காட்டாமல் உப்பு நீர், அதாவது இந்த பஞ்சபூதங்களை மூலம் அகற்றி விடலாம். ஸோ அந்த பஞ்ச தத்துவங்களை நாம் பயன்படுத்துகின்றோம். ஸோ உப்பு நீர் சுத்திகரிப்பு இது நமது வலது நாடியை மட்டுமல்ல, இடது நாடியையும் அமைதிப்படுத்த வல்லது. ஆனால் வலது நாடி பிரச்சனைகள் அதிகம் இருப்பவர்கள் குளிர்ந்த நீராக எடுங்கள். இன்னும் வேணுமானால் நீங்கள் சிறிது ஐஸ் கட்டிகளை கூட தண்ணிக்குள் போடலாம். அவ்வளவு உங்களுக்கு உடல் வெப்பம்
இது ஒரு அமைதியின்மை, மன அழுத்தங்கள், சிந்தனைகள், அந்த மாதிரி ஒரு டென்ஷன் இருக்குமாயின் 2-3 ஐஸ் கட்டிகளையும் இந்த தண்ணிக்குள் நீங்கள் போடலாம். ஸோ மற்றது இது தற்காலிகமாக உடனடியாக இப்போ உப்பு நீர் சுத்திகரிக்க உங்களுக்கு நேரம் இல்லை, வேலையால் வருகிறீர்கள், அவ்வளவு ஒரு களைப்பாக இருக்குது, ஒரு வீட்டை வேலை செய்ய வேணும், அது செய்ய வேணும், சமைக்க வேணும் என்று பிரச்சனைகள் மனதில் இருந்து மனத்தில் ஒரு அழுத்தம் இருக்குண்டா உடனடியாக ஒரு ஐஸ் பொதியை எடுத்து நீங்கள் இதில் கட்டி விடுங்கள். உங்களுடைய வலது பக்கம் மேற்பக்கம் கல்லீரல் இருக்கும் பகுதியில் ஒரு துணியால் நீங்கள் கட்டி போட்டு பிறகு உங்களோட வேலைகளை நீங்கள் செய்யலாம். செய்தால் நீங்கள் பார்க்கலாம் இந்த உடனடியாக ஒரு அமைதியை உங்களுக்கு தரும். உடலையும் மனதையும் உடனடியாக அமைதிப்படுத்தும். ஸோ பின்பு நீங்கள் உப்பு நீர் சுத்திகரிப்பு செய்யலாம். ஸோ இப்பொழுது நாம் அனைவரும் உப்பு நீரில் கால்களை வைப்போம். ஸோ இந்த உப்பு நீர் என்பது நாம் சமுத்திரத்தை வீட்டில் கொண்டு வருகின்றோம். சமுத்திரம் நீர். எனவே நாம் பிரார்த்திப்போம், சமுத்திரம் பூமி தாய் போல் சமுத்திரமும் பூமி தாய் எமது பாட்டியார், அதாவது எமது அம்மாவினுடைய அம்மா. அதேபோல் சமுத்திரம் எமது பாட்டனார், எமது தாயின் தகப்பன். ஸோ மரியாதை வேணும் அவர்களிடம். நாம் சமுத்திர தேவரிடம் கேட்போம், நமக்கு அனுமதி தருமாறு கேட்டு எமது கால்களை நாம் அதில் வைப்போம். ஸோ வலது கை மடியில், இடது கையை ஆகாயத்தை நோக்கி வைப்போம். ஸோ இடது கையில் நுண்ணதிர்வுகளை நாம் கவனிப்போம், இடது நாடியை. ஸோ இதில் நாம் பிரார்த்திப்போம், எமது கண்கள் திறந்திருக்கட்டும். மீண்டும் ஸ்ரீ மாதாஜி நெற்றி திலகத்தை நாம் பார்ப்போம். இது நமது ஆக்யா சக்கரத்தின் பண்பை நினைவு ஊட்ட வேண்டும். அன்பு, கருணை, மன்னிப்பு. ஸோ இங்கு நாம் பிரார்த்திப்போம், தாயே எனது வலது நாடியை முழுமையாக தூய்மைப்படுத்தி விடுங்கள். தாயே, இந்த அகங்காரத்தை என்னிடமிருந்து முழுமையாக அகற்றி விடுங்கள். எனது எதிர்காலத்தை பற்றிய பயம், கவலைகள், அதனால் ஏற்படும் அதீத சிந்தனைகள், இந்த சிந்தனைகளால் தவறான சிந்தனைகளால் தவறான செயல்கள், இதனால் ஏற்படும் அனைத்து எனது வலது நாடி பாதிப்புகள் அனைத்தையும் என்னிடமிருந்து முழுமையாக எடுத்து விடுங்கள் தாயே. எனது கவனத்தை அறிவூட்டி தாருங்கள். கவனம் வெளியில் வேண்டாதவற்றில் அலையாது எனது ஆத்மாவில் இருக்க எனக்கு அருள் புரியுங்கள். நான் இப்பொழுது தனித்தவன் அல்ல. நான் இந்த பரபிரம்மத்தின் ஒரு அங்கம். இந்த பரபிரம்மே என்னை கவனித்துக் கொள்கின்றது. நான் ஒன்றும் செய்வதில்லை, அனைத்தும் இந்த தெய்வீகமே கவனிக்கின்றது. ஸோ எதற்காக மன அழுத்தம், எதற்காக பயம் எதிர்காலத்தை பற்றி? ஸோ வலது நாடியில் நமக்கு இந்த இறை நம்பிக்கை அவசியம். ஸோ முழுமையான நம்பிக்கையோடு சரணாகதி என்றால் நம்மை முழுமையாக வெளிப்படுத்துவோம்.
இடது கை ஆகாயத்தை நோக்கி கன நேரம் வைத்திருக்க முடியாவிட்டால் நீங்கள் பூமியை நோக்கியும் வைக்கலாம். வலது கை மடியில் இருக்கட்டும். தொடர்ந்து இடது கையை நீங்கள் பூமியை நோக்கியும் கொஞ்ச நேரம் வைக்கலாம். இது வலது மூலாதாரத்தை தூய்மைப்படுத்தி வலது மூலாதாரத்தில் இருக்கும் அனைத்து வெப்பங்களையும் வெளியேற்றி வலது மூலாதாரத்தை குளிரச் செய்யும். வலது மூலாதார சக்தி எமக்கு தெரியும். எமக்குள் இருக்கும் வேண்டாத அனைத்து தீமைகளையும் அழித்து ஒழிப்பது. எமது வேண்டாத குணங்கள், தூய்மையற்ற ஆசைகள், ராட்சச குணங்கள், மிருக குணங்கள், இவை அனைத்தையும் எம்மிடமிருந்து வெளியேற்றி மற்றும் எம்மை பாதிக்கும் எதிர்மறை சக்திகளில் இருந்து எமது நன்மையை பாதுகாக்கின்றது. வலது மூலாதாரத்தை நாம் குளிர்விக்க வேண்டுவோம். ஸ்ரீ மாதாஜி, எனது வலது மூலாதாரத்தை குளிர்ச்சி அடைய செய்யுங்கள் தாயே. வலது மூலாதாரத்தில் கவனத்தை வைப்போம். ஸ்ரீ மாதாஜியின் நெற்றி திலகத்தை தொடர்ந்து பாருங்கள். நீங்கள் அந்த நெற்றி திலகத்தை பார்ப்பதும் அதில் ஒரு ஃப்ரீயாக இருக்க வேண்டும். நீங்கள் பார்ப்பது ஒரு ஃப்ரீயாக இருக்க வேண்டும். எந்த விதமான அழுத்தமும் உங்களுக்கு தரக்கூடாது. கண்களில் எந்த விதமான அழுத்தமும் இருக்கக்கூடாது. மனதில், தலையில் எந்த விதமான அழுத்தமும் இல்லாத மாதிரி நீங்கள் பாருங்கள். அதாவது இந்த பார்வை ஒரு சரணாகதி பார்வை. நம்மை முழுமையாக வெளிப்படுத்திய நிலை. வலது மூலாதாரத்தில் நீங்கள் ஏதாவது உணர முடிகின்றதா? இப்பொழுது எமது இடது கையை கொண்டு வந்து எமது வலது சுவாதிஸ்தானத்தில் வைப்போம். வலது சுவாதிஸ்தானம் எமது வலது பக்க அடிவயிற்று பகுதியும் கால் தொடையும் சந்திக்கும் இடம். அதில் கொஞ்ச நேரம் வைப்போம். இது எமது கவனத்தின் தூய்மை, எமது கவனத்தை தூய்மையாக வைத்திருக்கும் சக்தி மையம். நமது கவனத்தை தூய்மைப்படுத்த ஒரே ஒரு உறுதிமொழி: தாயே, நான் ஒன்றும் செய்வதில்லை, அனைத்தும் தெய்வீகமே செய்கின்றது.
இப்பொழுது எமது இடது கையை கல்லீரலுக்கு கொண்டு செல்வோம். எமது கல்லீரலில் வைப்போம் இடது கையை. இப்பொழுது எமது குண்டலினி தாய் சக்தியை கேட்போம். தாயே, எனது கல்லீரலுக்கு வாருங்கள். எனது கல்லீரலில் அனைத்து தொழில்பாடுகளையும் சீரமைத்து தாருங்கள். கல்லீரலில் உள்ள ஒவ்வொரு கலத்தையும் தங்கள் அன்பால் நிரப்பி விடுங்கள். எனது கல்லீரலை சீரமைத்து குளிர்ச்சியடைய செய்யுங்கள் தாயே. இப்பொழுது உங்களுடைய வலது கையில் நுண்ணதிர்வுகளை உணர முடிகின்றதா? ஸோ ஒவ்வொரு தரம் உணர முடிகின்றதா? ஓம் அச்சா உணர முடியுது. ஓகே. மற்றவர்கள் எல்லாரும் என்ன மாதிரி? ஓகே. ஓகே. ஸோ நாங்கள் உப்பு நீர் சுத்திகரிப்பை இப்போ முடித்துக் கொள்வோம். ஹலோ, நீங்க உணர முடிந்தது உங்களுக்கு கேட்டீங்களா? நல்லா இருந்தது, உணர முடிஞ்சது. ஓகே ஓகே. போன் தட்டுறது கொஞ்சம் பிரச்சனை போச்சு. ஓகே ஓகே ஓகே. ஸோ வெரி குட். ஸோ நாங்கள் இப்போ உப்பு நீர் சுத்திகரிப்பை முடிச்சுட்டு கால்களை நீங்கள் கழுவுங்கள். கழுவி தண்ணியை ஒரு பக்கம் வைத்து விடுவோம். அப்படி போன ஓகே. ஸோ இப்பொழுது நமது நடு நாடியை நாம் சிறிது நடுநாடியில் கவனத்தை வைப்போம். நடுநாடிக்கு முதலில் நாம் எமது கவனத்தை சுழுமுனை நாடியில் கொண்டு வருவோம். இரு கைகளையும் நன்றாக எமது 10 விரல்களையும் நன்றாக மேலே உயர்த்தி ஆகாயத்தை நோக்கி வைப்போம். சரியா? இரு கைகளையும் நன்றாக உயர்த்தி 10 விரல்களையும் ஆகாயத்தை நோக்கி வைப்போம். இப்பொழுது நாம் கேட்போம், ஸ்ரீ மாதாஜி, இந்த மக்கள் இருக்கும் இந்த அன்பு தத்துவம், அன்பு சக்தி, தெய்வீக அன்பு சக்தி
தங்களுடைய அந்த அன்பு சக்தி மூலமாக இந்த ஆகாயத்துக்கு செல்லட்டும் தாயே. ஸோ உங்களுடைய கைகளிலிருந்து நுண்ணதிர்வுகள் ஆகாயத்துக்கு செல்வதை உணர முடிகின்றதா என்று பாருங்கள். ஏனென்றால் நாம் இந்த அன்பு சக்தி இந்த பிரபஞ்சம் முழுவதும் நிறைந்திருக்கின்றது. நாம் அதற்குள் தான் இருக்கின்றோம். எனவே இந்த நம்மிடமிருந்து ஆகாயத்துக்கு செல்வதை நாம் நமது கை விரல் நுனிகள் மூலமாக செல்வதை வெளிப்படுவதை உணர முடிகின்றதா? இரு கைகளிலும் உணர முடிகின்றதா? முடிகிறது. ஓ, வெரி குட். உள்ளங்கையில உணர முடியாது. உள்ளங்கை இந்த நடுப்பகுதி உள்ளங்கை இந்த கையில நடுப்பகுதி மச்சான். தட் இஸ் வெரி குட், வெரி குட். அது சஹஸ்ராரம். ஓ. விரல் நுனிகள் விரல் நுனிகள்ல சாதுவா உணரு. நடுவுல தான் கூட உணரப்படுது. ஓகே, ஓகே. இன்னும் ஒரு நிமிடம் நாம் மீண்டும் ஸ்ரீ மாதாஜியின் அந்த நெற்றி திலகத்தை பார்ப்போம். அன்பு, கருணை, மன்னிப்பு. ஸோ இப்பொழுது நமது கைகளை கீழே கொண்டு வந்து இரு கைகளையும் பூமி தத்துவத்தில் வைப்போம். ஸோ நீங்கள் நிலத்தில் இருந்தால் நிலத்தில் வையுங்கள், நாற்காலியில் இருந்தால் 10 விரல்களையும் பூமியை நோக்கி வையுங்கள். இப்பொழுது நமது கவனம் பூமியில் இருக்கின்றது. இப்பொழுது இந்த நுண்ணதிர்வுகள், இந்த தெய்வீக அன்பு சக்தி மூலமாக பூமிக்கு செல்கின்றதா? 10 விரல் நுனிகள் உள்ளம் கை மூலமாக. அது மட்டுமல்ல, இந்த தத்துவங்கள், இந்த பஞ்ச தத்துவங்கள் எம்மையும் சுத்திகரிக்கும். இவ்வாறு இந்த நுண்ணதிர்வுகள் மூலமாக பாயும் போது எமக்குள் சுத்திகரிப்பு நிகழ்கின்றது. ஸோ கவனத்தை இலகுவாக வைத்து ஸ்ரீ மாதாஜியின் நெற்றி திலகத்தை கவனிப்போம். ஸ்ரீ மாதாஜி என் மூலமாக இந்த அன்பு சக்தி பாயும் போது எனது நாடி நரம்புகள், எனது ஜீவனில் உள்ள ஒவ்வொரு கலத்தையும் தூய்மைப்படுத்தி விடுங்கள் தாயே. அதில் இருக்கும் எதிர்மறை சக்திகளை முழுமையாக அகற்றி முழுமையாக வளம்படுத்தி தாருங்கள் தாயே. எனது மனதில் இருக்கும் உபாதைகள், உடலில் இருக்கும் உபாதைகள் அனைத்தையும் சரி செய்து தாருங்கள் தாயே. இப்பொழுது நமது 2 கைகளையும் அடுக்கி கொண்டு வருவோம். இப்பொழுது நாம் கண்களை மூடி, இப்பொழுது நாம் கவனிக்க வேண்டியது நமது சஹஸ்ராரம், தலை உச்சி பிரம்மராந்திரம்.
இப்பொழுது நாம் கேட்போம், தாயே, இந்த அன்பு சக்தி எனக்குள் எனக்குள் வந்து எனது சக்கரங்கள் அனைத்தையும் ஒளியூட்டுவதை நான் உணரச் செய்யுங்கள் தாயே. பிரம்மராந்திரம் தளர்வடைந்து முழுமையாக அங்கு இந்த தெய்வீக அன்பு சக்தி ஒரு குளிர்ந்த நுண் அதிர்வுகளாக அதனுடைய ஓட்டத்தை நீங்கள் உணர முடிகின்றதா? பிரம்மராந்திரம் மூலமாக கவனத்தை தளர்வாக விட்டு விடுவோம். சிரசில் முழுமையான ஒரு அமைதி, ஒரு தளர்வு, ஒரு இலகுவான நிலை உணர முடிகின்றதா? சுழுமுனை நாடி விரிவடைகின்றதா? சக்கரங்கள் சக்கரங்களில் இந்த தெய்வீக அன்பு சக்தி செல்வதை நாம் காண்போம், நாம் உணர்வோம், விட்டுவிடுவோம். மீண்டும் நமது கவன தூய்மைக்கான உறுதிமொழி, நான் ஒன்றும் செய்வதில்லை, அனைத்தும் தெய்வீகமே செய்கின்றது.
இப்பொழுது கண்களை நீங்கள் மெதுவாக திறக்கலாம். ஸோ இந்த ஓம் என்பது குழந்தைகளிடம், பல மக்களிடம், மகான்களிடம் மற்றும் அவதாரங்களிடம் நாம் பார்க்கும் குழந்தைத்தனத்தை தவிர வேறில்லை. இந்த ஓம் என்ற ஒலி நமது சஹஸ்ராரத்தின் பீஜ மந்திரம். இந்த சஹஸ்ராரத்தில் உண்மை ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கின்றது. இது இந்த உண்மை தத்துவம், இந்த உண்மை அன்பு, குழந்தை உள்ளம், கள்ளம் கபடம் சூதுவாது ஒளிவு மறைவில்லாத இந்த குழந்தை உள்ளம், அதுவே சத்தியம், அதுவே அன்பு, அதுவே உண்மை. ஸோ இதுவே அந்த ஓம், அதுவே சஹஸ்ராரத்தின் பீஜ மந்திரமாகும். இதை நாம் குழந்தைகளிடம் காணலாம், பல மக்களிடம் காணலாம், மகான்களிடம் காணலாம், அவதாரங்கள் அனைத்தும் நாம் பார்க்கலாம். ஸோ இந்த ஓம் என்பது நீங்கள் இயற்கையில் காணலாம். ஸோ இது வானத்தில் முகில்களுக்குள் எடுக்கப்பட்ட ஒரு படம், 2021ஆம் ஆண்டு. இங்கு பார்த்தீர்கள் என்றால் இந்த ஓம், இது ஓம் என்பது தமிழில் நாம் இவ்வாறு எழுதுவோம் ஓம். இது சமஸ்கிருத தேவநாகரி எழுத்துக்களில் எழுதப்பட்டது ஆ. இந்த 3 மாதிரி இருக்கிறது ஆ. அது இடது நாடி ஊ, இந்த வளையம் ஊ வந்தது ஒரு சந்திரன் புரை மாதிரி, பிறகு ஒரு புள்ளி ஓம். ஸோ இதில் இடது நாடியின் சக்தி மகா காளி சக்தி, வலது நாடியின் சக்தி ஊ மகா சரஸ்வதி சக்தி, அந்த பிறை சந்திரன் பொட்டு மேலே இது மகா லக்ஷ்மி சக்தி. இந்த 3 சக்தியும் இந்த ஓமில் இருக்கின்றது. இந்த 3 சக்தியும் குழந்தை உள்ளம், அன்பு சக்தி. ஸோ இதை நாம் இயற்கையில் காணலாம். ஸோ இவ்வாறு உருவாவதை நாம் காணலாம். ஸோ இந்த ஓம் சிறிது நேரத்தின் பின்பு இந்த ஓம் இவ்வாறு அதன் அருகில் ஸ்ரீ கணேஷா தோன்றியது. ஸ்ரீ கணேஷா பிகாஸ் ஏனென்றால் ஸ்ரீ கணேசரே பிரணவம், ஓம், ஓங்காரம். அவருடைய வடிவமே ஓம். ஏனென்றால் அவர் முழுமையான குழந்தை உள்ளம் கொண்டவர். ஸோ இங்கே பார்த்தீர்கள் என்றால் அவருடைய நெற்றி, 2 கண்கள், அவருடைய தும்பிக்கை. ஸோ அவர் இந்த ஓமின் அருகில் உருவானது. ஸோ இவ்வாறான சில அற்புதங்களை நீங்கள் காணலாம். அமைதியாக தியான நிலையில் நீங்கள் இயற்கையை அவதானித்தீர்கள் என்றால் இந்த மரங்களில் கூட இந்த ஓம் வடிவம் நீங்கள் காணக்கூடியதாக இருக்கும். ஸோ ஸ்ரீ மாதாஜி சொல்கின்றார், ஓம் என்பது பிரபஞ்சத்தின் ஆதி ஒலி, முதல் ஒலி, நமது பிரபஞ்சத்தின் தொடக்கமான பிக் பேங் ஏற்பட்ட ஒலி. பிக் பேங் தியரி என்றால் நீங்கள் விஞ்ஞானத்தில் படித்திருப்பீர்கள். இந்த பிரபஞ்சம் எவ்வாறு உருவானது, ஒரு புள்ளியிலிருந்து திடீரென அந்த புள்ளி பிரம்மாண்டமாக விரிவடையும் போது வெடித்தது. வெடிக்கும் போது ஏற்பட்ட அந்த ஒலி, அதுவே ஓம்.
ஸ்ரீ மாதாஜி சொல்கின்றார், இந்த பிக் பேங் இது வந்து எவ்வாறு இது வந்து உண்மையில் என்ன நடைபெற்றது என்றால், சிவனும் சக்தியும் ஒன்றாக சேர்ந்து ஒரு புள்ளி போல் இருந்தது. சிவபெருமான் தனது அன்பை வெளிப்படுத்த விரும்பினார். ஸோ அந்த அன்பின் நிமித்தம் அவர் உலகை படைத்தார். அவருடைய அன்பின் பிரதிபலிப்பே இந்த பிரபஞ்சம், இந்த உலகம், உயிருள்ளவை உயிரில்லாதவை அனைத்தும் அவருடைய அன்பின் வெளிப்பாடு. அதன் மூலமாக அவர் படைக்க விரும்பினார். எனவே தனது சக்தியை தன்னிடமிருந்து வேறுபடுத்தினார். அந்த சக்தியை கொண்டுதான் படைக்க வேண்டும். ஸோ அவர் தன்னிடமிருந்து அந்த சக்தியை பிரிக்கும் போது ஏற்பட்ட ஒலியே அந்த ஓம், அந்த பிரணவம், அந்த குழந்தை உள்ளம், இன்னசென்ஸ். ஸோ அந்த ஒலி இன்னும் இந்த பிரபஞ்சத்தில் அந்த படைக்கப்பட்ட அந்த ஆரம்பத்தில் இருந்து விரிவடைந்து கொண்டு செல்கின்றது இந்த பிரபஞ்சத்தில். அது நம் உள்ளத்தில் எதிரொலிக்கின்றது. ஸோ அந்த பிக் பேங்கில் ஏற்பட்ட ஒலி அது நம் உள்ளத்தில் எதிரொலிக்கிறது. ஓம் நம்மை தியானத்துக்கு அழைத்து செல்லும் சக்தி கொண்டது. ஸோ இதனால் தான் இது சஹஸ்ராரத்தினுடைய பீஜ மந்திரம். ஸோ இந்த ஓம் என்ற ஒலியை நீங்கள் சொல்லும்போது ஆ ஊ எம். ஸோ ஓம் என்று சொல்லும்போது நீங்கள் மூலாதாரத்திலிருந்து ஓம் ஓ என்று வரும்போது நீங்கள் சஹஸ்ராரத்தில் அந்த என்ற ஒலியை ஒலிக்க விட வேண்டும். ஸோ இவ்வாறு நீங்கள் 3 தடவை சொன்னீர்கள் என்றாலே உங்களுக்கு ஒரு அமைதியை தர வல்லது, தியானத்துக்கு உங்களை அழைத்து செல்ல வல்லது, நம்மை பிரபஞ்சத்துடன் ஒன்றாக்க வல்லது. பிரபஞ்சத்தின் பரந்த சக்தியான நிசப்தம் மற்றும் அமைதிக்கு நம்மை அழைத்து செல்லும் சக்தி கொண்டது. ஏனென்றால் இந்த ஓம் இந்த பிரபஞ்சத்தில் இன்னமும் ஒலித்து கொண்டிருக்கின்றது. அதை நாம் அதை எம்முள் ஒலிப்பதை நாம் அது எம்மை தியான நிலைக்கு எடுத்து செல்கின்றது. எனவே நாம் அந்த கவனத்தை சஹஸ்ராரத்தில் கொண்டு சென்று ஒரு அமைதி நிலைக்கு செல்லும் போது நாம் இந்த பிரபஞ்ச அமைதியோடு ஒன்றாகின்றோம். ஆழமான ஏரியின் அலைகள் இல்லாத அமைதி போல். ஒரு ஆழமான ஏரியில் அலைகள் இல்லாவிட்டால் அது ஒரு அமைதியாக இருக்கின்றது, நிசப்தம். சோமது மனமும் இந்த மமகாரம் அகங்காரத்தால் வரும் எண்ணங்கள் இல்லாத ஒரு அமைதி நிலைக்கு, தியான நிலைக்கு செல்கின்றது. ஸோ இந்த ஓமினுடைய இந்த ஓம் தான் இந்த பூமியின் முதலில் குழந்தைத்தனத்தை உருவாக்க பயன்படுத்தியது. ஓம் என்பது குழந்தைகளிடமும் பல மக்களிடமும் மகான்களிடமும் மற்றும் பெரும்பாலான அவதாரங்களிலும் நீங்கள் பார்க்கும் குழந்தைத்தனத்தை தவிர வேறில்லை. அவர்கள் தங்கள் குழந்தைத்தனத்தால் அதிகாரம் பெற்றவர்கள். இந்த குழந்தைத்தனம் முதலில் முழு இடத்தையும் நிரப்பியது. இடத்தை உருவாக்குவதற்கு முன்பே குழந்தைத்தனம் இருந்தது. ஸோ இந்த படைப்பு நிகழ முன்பே ஏற்பட்ட இந்த ஒலிதான் இந்த பிரபஞ்சத்தை நிரப்பியது. ஏனெனில் சதாசிவன் தன்னுடைய சக்தியை பிரித்தார், ஏனென்றால் படைப்பை உருவாக்குவதற்கு. ஸோ முதலில் இந்த ஓம் என்ற இந்த குழந்தைத்தனமே இந்த பிரபஞ்சம் முழுவதையும் நிறைத்தது. அதன் பின்புதான் படைப்புகள், சடப்பொருட்கள், அதாவது உயிர் உள்ளவை உயிரில்லாதவை படைக்கப்பட்டது. இந்த படைப்பு முழுவதும் சிவபெருமானுடைய அன்பின் வெளிப்பாடு. எமது பெற்றோர் எம்மை குழந்தைகளை ஏன் பெற்றெடுக்கிறார்கள்? அவர்களுடைய அன்பின் வெளிப்பாடு. அந்த குழந்தையை பெற்றெடுத்து எவ்வளவு கவனமாக பற்று பாசம் பிணைப்போடு வளர்க்கின்றார்கள் அந்த குழந்தையை. ஏன்? அது அந்த பெற்றோரின் அன்பு. அதே போல்தான் சிவபெருமானும் அவருடைய சக்தியும் பிரபஞ்ச தாய் தந்தையர்கள் இந்த படைப்பை அவர்கள் அன்பின் நிமித்தம் படைத்து அன்பும் கருணையோடும் கவனித்து வருகின்றார்கள். ஒரே ஒரு குழந்தைகளுக்கு மட்டும்தான் அவர்கள் சுதந்திரம் கொடுத்திருக்கின்றார்கள். அது மனித குலம். மற்ற எந்த உயிரினத்துக்கும் சடைப்பொருள்களுக்கு சுதந்திரம் இல்லை. மற்றும்
மற்ற விலங்குகள் மற்ற அனைத்து உயிரினங்களுக்கும் சுதந்திரம் இல்லை. அவர்கள் எல்லாம் பசுபதி, அதாவது சிவருமானின் அன்பின்குள் கட்டுப்பட்டு இயங்குபவை. மனித குலத்துக்கு ஒன்றே முழுமையான சுதந்திரம் தரப்பட்டிருக்கின்றது. இந்த சுதந்திரத்தில் தான் நாம் பிழையான வழியில் செல்கின்றோம், பிழைவிடுகின்றோம், பிரச்சனைகளுக்கு ஆளாகின்றோம். இந்த சுதந்திரத்தை நாம் மீண்டும் எமது பெற்றோரிடம் கொடுத்து அவர்கள் வழி நாம் செல்வோமானால் அவர்கள் எம்மை அன்போடு எடுத்துச் செல்வார்கள். இப்பொழுது நாம் ஸ்ரீமாதஜியின் ஒரு அருள் உரையை கேட்போம். ஓம் பற்றிய அருள் உரை. I would like to tell you about the great word called Om, what it is, what it represents, and how it came into being. In the beginning, I have to tell you that whatever I am telling you is a hypothesis for you. You should not accept me as the last word, but as a scientific mind. Look at everything with open-mindedness. You should keep yourself open, see for yourself what I am telling you, and then later on, if it can be proved, then you have to accept it as a law or the divine law. Om is a word people don't understand because it is at the very beginning of this creation that the energy of God, energy of His love, separated from His identity. He pushed her, call it as lasting. He pushed her to create. And he became the spectator and she had to create. At that time when she was pushed, we don't have here something to show you how it worked. But when he tried to push her, her movements went into a kind of a word which is written as like this, three, a, u and ma. So there are three words in it. At the time of that pushing, when the separation took place, there was a sound. This is the first sound, and that sound is called as Om. So many people call it as Logos, but to understand it, you have to go deeper into it and what it was. So her power got divided into three, a, u and ma. And that's how she became Om. So Om is the sound which is emitted when she creates, which acts as the basis
of the essence of her love. Then how she started creating is a very long story which I won't be able to tell you today. But this Om is the one that she first used to create the innocence on this earth. So this Om was the innocence with which she filled the whole universe. So Om is nothing but is the innocence that you see in children, in so many people, in saints, and in most of the incarnations, that they are empowered by their innocence. And this innocence first filled the whole space. Even before creating the space, innocence was there. That was the first creation of element, and that was the innocence. So Om is innocence which does all the living work on this earth. For example, we see these flowers become fruits. We take them for granted. We don't understand that there must be some great mechanism to make the flowers a fruit. We take everything for granted. For example, we take ourselves for granted. We have come from amoeba stage to this stage, and we take ourselves for granted. We don't know how we have become this. We have to know that we have become this because there must be some purpose behind it. And because we do not know the purpose, that's why we are confused. Now this U and M are three powers. The first power, as we call it in Sahaja Yoga language, in a personified way, is of creation power, you can say. The first power is of the desire power, by which God desired. We call it as the Mahakali power, which resides on the left side of the primordial being, which resides within us on the left-hand side, which is manifesting outside the left sympathetic nervous system, which looks after, caters after our past, which caters after our emotions. Just now somebody told me that in the West it is not regarded very good to express your emotions, which is a wrong thing. You should not suppress your emotions. Emotions are very important because they give the balance to personality. Whatever it is, this left side developed into a society of people, groups of people who started worshipping God without thinking, like Catholicism, you can say, or any such thing, that they did not think. There was non-reflecting kind of people who would just surrender to God and pray to God. But as I told you yesterday, the mistake was that we believed that we have achieved the end was a wrong thing, because we were not educated on that point. Just by going to some guru, by reading some book, by propounding some sort of a theory, or by saying that we are such and such, we do not become. And such people who just became different organizations really created a fortress for themselves into which truth could not enter. So we had to keep ourselves open to know that, yes, we believe in God, all right, but still the light of God has not been expressed within us. It is not yet we have felt the light on our central nervous system. If we really are truthful, we have to just believe that, yes, there is God. There is His power. Because we see all these things happening which we take for granted, we can't explain.
At least you have to believe there is a power, all-pervading power which does this. Imagine an Indian will produce an Indian child, a mango tree will produce mangoes, an apple tree will produce apple. Who does the sorting out? It's tremendous. Tremendous things are happening, but we take everything for granted. Now, all these things happen to us, but we take things for granted, and also we take for granted our beliefs. So the left-sided people started working on the devotion and dedication and saying that God, you are everything. But those who were not educated by great saints and seers accepted it as if they are the chosen ones, or they are something already achieved God, or they are already realized souls, and they formed groups. And that was the death of truth there. Now the second type of people came out of the another power, which is the right side power of action, of creation. Out of this power, the whole creation took place of all the sun, the moon, the stars and all constellations, and all the 14 universes were created out of this power, which is the right-sided, called as Mahasaraswati. This power started working among people, and they thought that as this power has created all the elements, we should try to go to the essence of the element and try to invoke it. So the invocation of the element started by another group of people. The group of people that started this were doing yajnas. You see, they used to invoke the fire and say the mantra of Yom, of the Nirakara, is the formless, and they tried to do many things of this kind just to invoke the element. So the second group of people started doing this. Now, invoking the element has resulted into today's knowledge of science, because once you go into the essence of the matter or the elements, you can harness it and you can find out how to use it. There's another method also by which you can harness it. If you become really the spirit, you can manage that also. But at the rational level and the human level, they achieve the science. But science is still a blind lane. And not only that, but it has a linear movement by which we have developed horrible things like atom bombs and all these modern things which are shattering our confidence. So the second group of people were searching in this. There was a third group of people who came out of the third power of Mahalakshmi, who were the people who were just trying to see the spirit evolve themselves. And the third type of people were the ones who went into the forest and lived there. Thank God, India is such a country that you can live under a tree. You don't have to wear a coat and hat when you have to go out of the house, spend about 15 minutes dressing up yourself to protect. So this place, India, is a place where you can live in a forest, you don't need much, you can eat fruits, and you can be happy there. So the attention of people did not move outside as it moved in the West. They were not bothered as to get protection for themselves, make the houses, or to then get the cars and all those things which are needed for human comfort. I mean, it went to the other extreme of comfort. But in India, when this meditation took place, these great seers worked it out in such a way to find out what is the method of evolution. You'll be surprised, 14 years back, we have a poet called Markandeya who has described the evolutionary process in human beings. He has described it clearly, how the Kundalini rises, how she gives you the moksha, the realization.
இப்பொழுது இன்னொரு சிறிய பாடலை கேட்டு நாம் பிறகு உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால் அதற்கு செல்லலாம். ஸோ தொடர்ந்தும் நம் தியான நிலையில் இருந்து இந்த பாடலை கேட்போம். சஹஸ்ராரம் திறந்ததினால் என்ன பயனோ? சஹஸ்ராரம் திறந்ததினால் என்ன பயனோ? அமைதியும் ஒற்றுமையும் குளுமையோடு மகிழ்வோம். அமைதியும் ஒற்றுமையும் குளுமையோடு மகிழ்வோம். இறைவனின் கருவியாய் நாமும் நன்கு மாறுவோம். இறைவனின் கருவியாய் நாமும் நன்கு மாறுவோம். ஆத்மா பரமாத்மாவை தேருமிடமெதுவோ? ஆத்மா பரமாத்மாவை தேருமிடமெதுவோ? அன்னையின் அருளால் சஹஸ்ராரத்தில் சேருமே. அன்னையின் அருளால் சஹஸ்ராரத்தில் சேருமே. குண்டலினி தாயே உன் மகிமை என்ன சொல்லுவேன்? சகஜமாய் எழுந்திடுவாய் மறுபிறவி தந்திடுவாய். சகஜமாய் எழுந்திடுவாய் மறுபிறவி தந்திடுவாய். ஆத்மா பரமாத்மாவை தேருமிடமெதுவோ? ஆத்மா பரமாத்மாவை தேருமிடமெதுவோ? சேருமிடமெதுவோ? சேருமிடமெதுவோ? ஸோ மீண்டும் குண்டலினி தாயை எழுப்பி நாம் கவசம் இட்டுக்கொள்வோம். முதலாவது தடவை, இரண்டாவது தடவை, மூன்றாவது தடவை, கவசம், மூலாதாரம், சுவாதிஷ்டானம், நாபி, பவசாகரம், இருதயம், விஷுதி, ஆக்யா, சஹஸ்ரார.
மீண்டும் இருகைகளையும் கூப்பி ஸ்ரீ மாதாஜியை வணங்கி எமது இதயபூர்வமான அனந்த கோடி நன்றிகளை நமது தெய்வீக அன்னை தெய்வீக குரு ஸ்ரீ மாதாஜி அவர்களுக்கு தெரிவித்து நாம் இன்றைய தியானத்தை முடித்துக் கொள்வோம். ஒரு நிமிடம் அமைதியாக இருந்து நாம் கேள்வி பதில்களுக்கு செல்லுவோம். ஸோ ஜெய் ஸ்ரீ மாதாஜி அனைவருக்கும். நன்றி மா. ஜெய் ஸ்ரீ மாதாஜி. ஜெய் ஸ்ரீ மாதாஜி. ஜெய் ஸ்ரீ மாதாஜி. ஜெய் ஸ்ரீ மாதாஜி. நன்றி நன்றி. ஓகே. ஜெய் ஸ்ரீ மாதாஜி. நன்றி ஸ்ரீ மாதாஜி. ஜெய் ஸ்ரீ மாதாஜி. ஜெய் ஸ்ரீ மாதாஜி. ஜெய் ஸ்ரீ மாதாஜி பையா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். நல்லா இருக்கேன் ஜி. நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கிறோம். ஸோ இன்றையோடு எமது ஆரம்ப வகுப்புகள் அடிப்படை அறிவுகள் முடிவடைகின்றது. ஸோ அடுத்த வகுப்புல இருந்து நாங்கள் கூட இந்த கிளியரிங் செஷன்ஸ், அதாவது இடது நாடி சமநிலை செய்து தியான நிலைக்கு செல்வது. ஸோ இடது நாடி வலது நாடி சமநிலை என்பது, இடது நாடி என்பது எமது மனதில் இருக்கும் உபாதைகளை சரி செய்வது, வலது நாடி என்பது எமது உடல் உபாதைகளை சரி செய்வது. ஸோ எமது மனதையும் உடலையும் நாம் சரி செய்யும் போது நாம் அமைதியான ஒரு நல்ல நிலைக்கு செல்கின்றோம். ஸோ இந்த முறைகள் தான். ஸோ உங்களுக்கு ஒவ்வொருத்தரும் உங்களுடைய தேவைகளை நீங்கள் சொல்லலாம். என்ன மனதில் என்ன உபாதைகள் இருக்கின்றது, மன சோர்வுகள், அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குதா, அதே மாதிரி உடல் உபாதைகள், உடல் ரீதியான பிரச்சனைகள் இருக்கின்றதா, மற்றும் நமது ஒவ்வொரு சக்கரங்கள் தொடர்பான பிரச்சனைகள், இது ஸோ எதுவானாலும் நம்ம மனதில் இருக்கும் பிரச்சனைகள், உபாதைகள், உடலில் இருக்கும் உபாதைகள், அவற்றிற்கு ஸோ அவற்றிற்கு தேவையான ஆரோக்கிய சுத்திகரிப்பு முறைகளை நாம் அறிமுகப்படுத்தலாம் உங்களுக்கு. நீங்கள் அதை வீடுகளில் நீங்கள் செய்து பார்த்து முன்னேற்றத்தை காணலாம். எனவே அந்த மாதிரியான வகுப்புகள், ஸோ அந்த வகுப்புகள் நான் யோசிக்கின்றேன் ரெக்கார்டிங் செய்யாமல் நாங்கள் கூட கதைத்து தேவையானதுகளை நாங்கள் செய்யலாம். முக்கியமாக இந்த வகுப்பில் மெழுகுதிரியும் உப்புநீர் சுத்திகரிப்பும் நாம் தொடர்ந்து செய்வோம். அதன் பின்பு தேவையான சுத்திகரிப்புகளுக்கு நாம் செல்லலாம். மற்றும் நாம் உறுதிமொழிகள், இவ்வளவு காலமும் நாம் உறுதிமொழிகள் பயன்படுத்தினோம். உறுதிமொழிகளுக்கு சமமான சமஸ்கிருத மந்திரங்கள் இனி பயன்படுத்துவோம். ஸோ அது 3 நாடிகள் இயங்கும் சக்தி ஸ்ரீ மகாகாளி, ஸ்ரீ மகா சரஸ்வதி, ஸ்ரீ மகாலட்சுமி சக்தி.
ஸோ அவை நமது 3 நாடிகளையும் சமநிலைப்படுத்த உதவும். அதேபோல் சக்கரங்களிலும் இந்த தெய்வீக சக்திகள் இருக்கின்றது. ஸோ அவற்றை நாம் பயன்படுத்துவோம். எனவே சூமில் இணையுங்கள், இரண்டால் ரெக்கார்டிங் நாம் செய்ய மாட்டோம் இனிமேல் வகுப்புகள். ஸோ அடிப்படை ஞானம் இந்த 21 வகுப்புகளிலும் தரப்பட்டிருக்கின்றது.